கூடு நிலைத்திருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் பறவை பல தூரம் கடக்கிறது என்ற ஒரு வரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளியின் ஒரு கவிஞனின் வரிங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடியது என்னென்னா பெரும் நம்பிக்கை தான். ஏனென்றால் அனைத்து உயிர்களுக்குமே மேலோங்கி இருக்கக்கூடியது இந்த இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தன்மை, இறைத்தன்மை, நம்பிக்கைங்க. இந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம இழக்காமல் இருந்தோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் எந்த நிலைக்கு நாம் போனாலும், எந்த நிலையில் நாம் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குவது இந்த நம்பிக்கை தாங்க. இந்த பெரும் நம்பிக்கை கொண்டு தான் இந்த உலகமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பெரும் வெடிப்பிலிருந்து உருவான இந்த உலகம் துகள்களாகத்தான் இருந்திருக்கிறது. காலமும் அதனுடைய பொறுமையும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய பெரும் நம்பிக்கைகளும் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய இயற்கை தன்மையில் ஒரு கெட்டி தட்டி போன ஒரு உலகத்தையே உருவாக்கி இருக்கிறது என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தன்மையும் அதுவாகத்தான் இருக்கிறது. பல கோடி உயிர்களின் தன்மையை உள்ளே அடக்கி வைத்தது தான் இந்த உடல். இந்த உடல் என்பது ஒரு உயிர் கிடையாது என்ற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் எவ்வளவு உன்னதமானவர்கள், எவ்வளவு பொறுப்பானவர்களாக இருக்கணுங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாங்க. ஏனென்றால் பல ஆயிரம் கோடி அணுக்களால், அந்த அணுக்களின் ஒவ்வொரு உயிர்களால் இயங்கிக் கொண்டிருப்பது தான் இந்த உடல். அத்தனை உடல்களில் இருக்கக்கூடிய அந்த அணுக்களால் நாம் செயல்படக்கூடியது நாமங்கிற ஆணவத்தில், நான் என்ற தன்மையில் நாம் பார்த்துட்ருக்குறோம். தான் என்ற அகந்தை வேண்டாம் என்று ஏன் சொன்னார்கள் என்றால் இதனுடைய உண்மை தன்மையை உணர்ந்துதாங்க. நான் என்பது நாம மட்டும் கிடையாதுங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி உயிர்கள் இருக்குதுன்னா புறத்தில் இருப்பதும் அதுதான். இதெல்லாம் இணைந்து இயைந்து இசைந்து அதனுடைய ஒத்துசைவில் தான் நம்ம வாழ்கிறோங்கிற தன்மையை நாம் உணர்வது தான் பெரும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சொல் என்பது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. ஒரு வாழ்வியலின் ஒரு அடுக்கடுக்காக கடந்து வந்த ஒரு தன்மையின் பலவித பரிமாணங்களின் ஒரு மீட்சி, நம்மளவே நம்ம மீட்டெடுத்து வாழக்கூடிய தன்மை அது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களும் செயல்களுக்கான உந்து சக்திகளுமே பல்லாயிரம் கோடி வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த உயிரின் ஒரு பதிவில் தான். அந்த பதிவின் தன்மையிலிருந்து தான் நாம் தொடர்ந்து வாழ்தலின் ஒரு கலையை நாம் கற்றுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம், மேம்படுத்தி கொண்டே வந்திருக்கிறோம். மனிதன் மட்டும்தான் அதை பரிணாமமாக உருவாக்கி அதன் தன்மையில் அவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டே வந்திருக்கிறான். அவனுக்கானதை அவனே உருவாக்கி அவனுக்கான ஒரு படைப்பில் அவனே இறைவனாக உருவானதும் மனிதன் மட்டும்தான். வேறு எந்த உயிர்களுக்கும் இந்த தன்மை கிடையாது. இதன் அடிப்படையில் இருப்பது எல்லாமே நிச்சயம் அடுத்தது கடந்து போகும், அடுத்தது நம்ம இதை நிகழ்த்துவோம் என்ற ஒரு பெரும் நம்பிக்கை தாங்க. இந்த உலகம் பெரும் வெடிப்பிலும் பெரும் சீற்றங்களிலும் இயற்கை சீற்றங்கள் அழிவுகளிலும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்களிலெல்லாம் தன்னை உயிர்காத்து கொள்ளக்கூடிய ஓடக்கூடியவனாக ஒரு பெரும் முயற்சியையும் போராட்டத்தையும் இந்த நம்பிக்கையில் தான் அந்த மனிதன் எடுத்தான். அதனால தான் அவன் மரத்திலிருந்து கீழே வந்தான். கரங்களையும் கைகளையும் பயன்படுத்தி மிகப்பெரிய ஆயுதங்களை உருவாக்கினான். அதனால் அவனுடைய வாழ்க்கையை ஒரு கலாச்சார ரீதியாக ஒரு புனரமைக்கப்பட்டதாக ஒரு அற்புத வாழ்க்கையை பரிணாமத்துடன் அவன் கட்டமைக்கக்கூடிய தன்மையில் தன்னை அவன் உருவாக்கி செதுக்கி கொண்டே வந்தான். அந்த ஒரு நவீனத்துவத்திற்கான வாழ்க்கையை கட்டமைத்தவர்களுடைய பதிவில் தான் நாம் அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோங்கிற இந்த நம்பிக்கையை நீங்கள் பெரும் அற்புதம் என்று உணர்ந்தால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நீங்கள் மேம்படுத்தி கொண்டே வரலாம். நமக்கெல்லாம் நடப்பதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஆனால் கடந்து வந்தவர்களும் அவர்கள் சந்தித்ததுமெல்லாம் பெரும் மிகப்பெரிய ஒரு சொல்லனா ஒரு விஷயங்க. சின்ன ஒரு காயம் பட்டாலே முடங்கி போயிடுறோம், முள்ளு குத்தினாலே ஓரமாக போய் உட்காந்துக்கிறோம். நம்ம எங்கேயும் இதெல்லாம் உணரக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் உணரும் தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்தில் பெரும் அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடியவர்களாக இருக்காங்க. நமக்குள்ளேயே இருக்கிறதுங்க அதெல்லாமே. அந்த தருணம் வந்துவிட்டது. நம்மளுடைய நம்பிக்கையை வைத்து நாம் மீண்டு வருவோம், மீண்டும் அதை செய்வோம், நம்ம வாழ்க்கையை அற்புதமாக கட்டமைப்போம். அதற்கான தருணங்களை இந்த இயற்கை இப்பொழுது கொடுத்திருக்கிறது. அதுதான் இந்த காலம். அதற்கான தருணம் தான் வந்துருச்ச. எழுதுங்கள், ஓடுங்கள், இலக்கை நோக்கி மிகச்சரியாக திட்டமிடுங்கள். உங்களுக்கான வாழ்க்கை உங்களிடம்தான் இருக்குது. நம்பிக்கையுடன், அந்த நம்பிக்கை உங்களுக்கு பேரற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தாங்க வாழ்க்கை. நம்பிக்கையுடன் மிகப்பெரிய தன்மையாக தாங்க.